தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இது பூங்காற்றின் கதைப்போமா. இன்றைய நிகழ்ச்சியில் திருவிளையாடலின் முதல் திருவிளையாடலான இந்திரன் பழி தீர்த்த கதை, அதைத்தான் கேட்க இருக்கிறோம். தேவலோகத்தில் ஆடல் பாடல்கள் சிறப்பாக நடந்து கொண்டிருந்தது. அதிலும் திலோத்தமை மிக அற்புதமாக ஆடிக்கொண்டிருந்தாளாம். அவள் ஆட்டத்தில் மயங்கிய இந்திரன் அப்போது அங்கே வந்த தேவகுருவான பிரகஸ்பதியை கவனிக்கவே இல்லை. அதனால் வணங்கவும் இல்லை. ஆட்டம் முடிந்தது. தக்க பரிசளித்து திலோத்தமையை அனுப்பிய பின்தான் குருவின் நினைவு இந்திரனுக்கு உரைத்தது. குருவின் இருப்பிடத்தை தேடி அங்கே சென்றான். அவர்தான் மறைந்து விட்டாரே. நடந்த பின் வருந்துவது முட்டாள்தனம். கண்கெட்ட பின் சூரிய நமஸ்காரமா? குருவை இழிவுபடுத்துவது மிகப்பெரிய பாவமாயிற்றே. அதனால இந்திரன் அறிவு, பலம், படிப்பு எல்லாம் மங்கியது. எப்போது இந்திரனின் பலம் குறையும் என்று காத்திருந்த எதிரிகளான அசுரர்கள் தேவர்கள் மேல் போர் தொடுத்து ஜெயித்து இந்திரனை விரட்டிவிட்டாங்களாம். இந்திரன் மற்ற தேவர்களுடன் போய் பிரம்மாவிடம் முறையிட்டான். காப்பாற்ற வேண்டுமென்று வணங்கினான். நடந்ததை கேள்விப்பட்ட பிரம்மா, குருவை அவமானப்படுத்தியவன் கதி அதோ கதிதான். குருவின் அனுகிரகம் இல்லாமல் வெற்றி என்பதே இல்லை. உங்கள் குரு கோபித்துக் கொண்டு போய்விட்டதால் ஒரு புதிய குருவை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் என்று கூறி விஸ்வரூபர் என்கிற தட்ச பிரஜாபதியின் மகனை அறிமுகம் செய்தார். ஆனால் அசுரருக்கு மருமகனாயிற்றே என்று யோசித்தார். ஆனாலும் வேறு சரியான குரு கிடைக்காததால் அவரையே குருவாக ஏற்றுக்கொள்வது என்று முடிவு செய்யப்பட்டதாம். விஸ்வரூபரும் தன்னிடம் உள்ள ஒரு சிவகவசத்தை இந்திரனுக்கு கொடுத்தாராம். இந்திரனும் அதை போட்டுக்கொண்டு எதிரிகளை ஜெயித்து மகிழ்ச்சியோடு வாழ்ந்து சொன்னபடி நடந்து வந்தானாம். கொஞ்ச நாள் சென்று விஸ்வரூபர் யாகங்களில் ஆவிர்வாகத்தை அசுரர்களுக்கு மறைமுகமாக கொடுத்து வருவதை அறிந்த இந்திரன் அவரது 3 தலைகளையும் வெட்டிவிட்டான். தவ வலிமையால் வேதபாராயணம் செய்த தலை மீன்கொத்தி குருவியாகவும், சுரபானம் செய்த தலை புறாவாகவும், உலக விவகாரங்களில் ஈடுபட்ட தலை நெருப்புக்கோழியாகவும் மாறிப்போனதாம். உடல் பிசாச உருவம் கொண்டு இந்திரன் எங்கு சென்றாலும் அவனுடன் பின்தொடர்ந்து வந்து பயமுறுத்தியதாம். இதற்கிடையில் விஸ்வரூபனை இழந்த அவன் தந்தை கோபம் கொண்டு இந்திரனை கொல்ல எதிரி உருவாக வேண்டுமென்று 8 நாட்கள் மிகப்பெரிய யாகம் செய்து அதிலிருந்து ஒரு பயங்கரமான அசுரன் வெளிவந்திருக்கிறான். அவனே விருத்திராசுரன். அவன் புயலென சீறி புறப்பட்டு இந்திரனை போருக்கு அழைத்து தோற்கடித்து விரட்டிவிட்டான். தோற்றுப்போன இந்திரன் தேவர்களுடன் வைகுண்டத்தில் இருக்கும் மகாவிஷ்ணுவை சரணடைந்திருக்கிறான். நடந்ததை சொல்லி காப்பாற்ற வேண்டும் என்று மன்றாடி கேட்டுக்கொண்டானாம். மகாவிஷ்ணு யோசித்தார். ததீசி என்று ஒரு முனிவர் இருக்கிறார். அந்த நாளில் தேவர்களும் அசுரர்களுமாக பார்க்கடலை கடையும் போது தங்கள் ஆயுதங்கள் பத்திரமாக இருக்க வேண்டி ததீசி முனிவரிடம் கொடுத்து வைத்திருந்தார்களாம். ரொம்ப காலமாக அமிர்தம் கடைந்திருக்கிறார்கள். ததீசி முனிவர் ஆயுதங்களை பாதுகாக்க வகை தெரியாமல் விழுங்கிவிட்டாராம். அதெல்லாம் அவர் முதுகெலும்பில் மறைந்து கிடக்கிறது. அதை எடுத்து புது ஆயுதம் செய்தால் விருத்திரனை கொல்ல முடியும் என்றார் மகாவிஷ்ணு. எல்லோரும் ததீசி முனிவரிடம் போய் கெஞ்சி கேட்டார்கள். அவரும் எடுத்துக்கொள்ள அனுமதி வழங்கி உடலை விடுத்து சிவலோகம் சென்றாராம். தேவர்களும் வீணாதண்டம் என்ற அந்த எலும்பை எடுத்து தேவசிற்பியான விஸ்வகர்மாவிடம் கொடுக்க அவர் அதை கொண்டு உறுதியான கூர்மையுள்ள ஒரு ஆயுதம் செய்து தந்தாராம். அதுதான் வஜ்ராயுதம். அதை எடுத்துக்கொண்டு இந்திரன் வெள்ளை யானையிலேறி விருத்திராசுரனை எதிர்த்து சண்டையிட்டிருக்கிறான். தோற்ற விருத்திராசுரன் கடலில் போய் ஒளிந்து கொள்ள தேவர்கள் பிரம்மா கிட்ட போய் முறையிட்டிருக்காங்க. அவர் அகத்தியரை போய் வேண்டிக் கொள்ள சொன்னாராம். அவ்வாறே அவங்க அகத்தியரை தொழுது நிற்க அவர் சமுத்திரம் முழுவதையும் குடித்து விட்டாராம். அப்போது சமுத்திரம் எப்படி இருந்தது தெரியுமா? மலைகள், புல் பூண்டுகள், செடிகள், கரடுமுரடான பாறைகள், நீர்வாழ் பிராணிகள். அப்பப்பா! அதிலே ஒரு உயரமான மலை உச்சியில் விருத்திராசுரன் தவம் செய்து கொண்டிருந்திருக்கிறான். இந்திரன் அவன் அருகில் போய் அவன் தலையை வெட்டிவிட்டானாம்.
உடனே அவன் பிசாசாக மாறி கையில் உலக்கையுடன் இந்திரனை விரட்டி கொண்டு வந்தானாம். விசுவரூப பிசாசும் இதனுடன் சேர்ந்து கொண்டிருக்கிறது. குளத்தில் தாமரை பூவிற்கு அடியில் உள்ள தண்டு குழலை பார்த்திருக்கிறீர்கள் அல்லவா? அதில் போய் ஒளிந்து கொண்டானாம் இந்திரன். வெளியே எட்டி பார்த்தால் பிசாசுகள். தாமரை தண்டில் இருந்தபடியே தன் தவறை எண்ணி எண்ணி வருந்தி இருக்கிறான். இந்த சமயம் 100 அஸ்வமேத யாகங்கள் செய்து இந்திரலோகத்தை ஆண்டவன் நகுஷன் மமதை தலைக்கேறி இந்திராணியை அடைய நினைத்திருக்கிறான். இந்திரன் மனைவி சப்த ரிஷிகள் பல்லக்கு தூக்கி வர தன் இருப்பிடம் வரவேண்டும் என்று நிபந்தனை விதித்தாளாம். விதி யாரை விட்டது? சப்த ரிஷிகளை பல்லக்கு தூக்க உத்தரவிட்டான் நகுஷன். ஷர்ப ஷர்ப என அதட்டினானாம். ஷர்ப என்றால் சீக்கிரம் என்பது பொருள். காம வேகத்தில் இந்திராணியின் இருப்பிடத்திற்கு சீக்கிரம் போக வேண்டும் என்ற அவசரம். குருமுனி அகஸ்தியர் இருந்த பக்கம் பள்ளமாயிருந்ததால் நகுஷன் தனது காலை அவர் தலைமேல் வைத்து கொண்டானாம். பிரம்பால் அவரை குத்தி குத்தி அவசரப்படுத்தி இருக்கிறான். அகஸ்தியர் வாதாபியை விழுங்கி ஏப்பம் விட்டவராயிற்றே. அடர்ந்த கானகத்தில் மலைப்பாம்பாய் விழுந்துகிட என சபித்து விட்டாராம். பல்லக்கிலிருந்து கீழே இறங்கி அவர் காலடியில் விழுந்து வணங்கிய நகுஷன் சாப விமோசனம் தரும்படி வேண்டினானாம். மனமிறங்கிய அகஸ்தியர் பஞ்ச பாண்டவர்களில் தருமனோடு நீ சம்வாதம் செய்வாய், முடிவில் மோட்சம் கிடைக்கும் என்று பாவ விமோசனத்திற்கு வழி கூறியிருக்கிறார். நகுஷன் மலைப்பாம்பாக பூமியில் விழுந்தானாம். அந்த சமயம் குரு பிரகஸ்பதியை தினம் துதித்தான் இந்திரன். குருவும் அவனை மன்னித்து அவனுக்கு காட்சியளித்திருக்கிறார். அவனிடம் தன் நிலையை கூறி அழுதான் இந்திரன். பிரகஸ்பதியும் அவனை அணைத்து ஆறுதல் கூறி சிவ வழிபாடு செய்தால் இந்த பிசாசு உன்னை தொடர்வதை நிறுத்திவிடும் என்று கூறினாராம். அது கேட்டு மகிழ்ந்து தாமரை தண்டிலிருந்து வெளியே வந்திருக்கிறான் இந்திரன். இந்திரன் குருவிடம் அனுகிரகம் பெற்ற நேரத்தில்தான் நகுஷன் பூமியில் மலைப்பாம்பாய் விழுந்திருக்கிறான். தேவர்களையெல்லாம் அழைத்து கொண்டு பூலோகத்தில் காடு மலைகளில் சிங்கம் புலிகளை வேட்டையாடியபடியே சிவதலங்களை வணங்கி புண்ணிய தீர்த்தங்களில் நீராடி வந்தான் இந்திரன். ஆனாலும் பிசாசுகள் அவனை பின்தொடர்ந்தே வந்தன. கடம்ப மரங்களும் வில்வ மரங்களும் மண்டி கிடக்கும் காடு. அங்கு சிங்கத்தையும் கரடியையும் பன்றிகளையும் கண்டு வேட்டையாட இந்திரனுக்கு மனம் வரவில்லை. நமக்கு துன்பம் செய்யாத அவைகளை ஏன் துடிக்க துடிக்க வதைக்க வேண்டும் என்ற இரக்க எண்ணம். எல்லாவற்றையும் விட ஆச்சரியம் என்ன தெரியுமா? அவனை உறக்கத்திலும் நிழலைப் போல விடாது பின்பற்றி வந்த அந்த கரும் பேய்களை காணோம். இந்திரனின் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. இங்கு ஏதோ விசேஷம் இருக்க வேண்டும் என்று தீர்மானித்த இந்திரன் தேவர்களை நாலாபுரமும் தேடச் சொன்னான். அப்போது தேவர்கள் அங்கே ஒரு சிவலிங்கத்தையும் குளத்தையும் கண்டுபிடித்தார்கள். இந்திரன் குருவை வணங்கி இனி நான் செய்ய வேண்டியது என்ன என்று கேட்டிருக்கிறான். அதற்கு குரு, முதலில் இப்புண்ணிய தீர்த்தத்தில் நீராடு. காற்றிலும் மழையிலும் வெயிலிலும் இருக்கும் இந்த சுந்தரலிங்கத்திற்கு ஒரு கோவில் கட்டி விமானம் ஒன்று அமைத்து வழிபடு. உன் பழி நீங்கும். ஏனெனில் இந்த மூர்த்தியிடமும் இந்த தீர்த்தத்திடமும் பெரும் விசேஷம் இருப்பதால் தான் உன்னை துரைத்து வந்த கொலைப்பேய்களை காணவில்லை என்று கூறியிருக்கிறார். குரு சொன்னபடி சாஸ்திர சம்பிரதாயங்களோடு குளத்தில் நீராடிய தேவேந்திரன் லிங்கத்தை வழிபட்டிருக்கிறான். காடுகளை வெட்டி நிலத்தை சமதளமாக்கினான். லிங்கத்தை தினம் தரிசித்தான். லிங்கத்திற்கு வெயில்படாமல் இருக்க தன் வெண்கொற்ற குடையையே பிடித்தான். அதற்குள் பலவித ரத்தினங்களால் இழைக்கப்பட்ட விமானத்தை உச்சியில் தங்க குடத்துடன் விஸ்வகர்மா செய்து கொண்டு வந்தார். குரு ஏற்படுத்தி கொடுத்த நல்ல நாழிகையில் விமானத்தை தேவேந்திரன் பிரதிஷ்டை செய்திருக்கிறான். அதன் பின் விஸ்வகர்மாவை கொண்டு 5 பிரகாரங்கள், பல மண்டபங்கள், அம்மன் கோவில் கோபுரங்கள், சுற்றுப்புற தேவதைகளின் விக்கிரகங்கள், கோவில்கள், குளத்து படிக்கட்டுகள் எல்லாம் கட்டுவித்திருக்கிறான். ஒரு வீடு கட்டவே எவ்வளவு நாட்கள் ஆகிறது? இவ்வளவு இடங்களையும் கட்ட எத்தனை காலமாகும்? பூஜைக்கு பூ கொண்டு வரப்போன தேவர்கள் பூ கிடைக்காமல் அல்லாடினார்கள். திரும்பி வெறும் கையுடன் வந்தார்கள். இறைவன் சோதனை. தேவேந்திரன் அவர்களை தேவலோகத்திற்கே போய் பூஜைக்கு வேண்டிய மலர்கள், சந்தனம், ஆபரணங்கள், ஆடைகள் எல்லாம் கொண்டு வர பணித்தான். தேவர்கள் சென்றனர்.
இந்திரன் படும் அவதியை கண்ட ஈசனே மனமிறங்கி அந்த குளத்தில் பொன்னிறமான தாமரை மலர்களை ஏற்படுத்தினானாம். திடீரென மலர்களை பார்த்த இந்திரன் ஆச்சரியப்பட்டான். இறைவன் கருணையை நினைத்து மனமகிழ்ந்தான். பொற்றாமரை என அக்குளத்திற்கு பெயர் சூட்டினான். அத்தாமரை மலர்களை பறித்து சிவனுக்கு அர்ச்சனை செய்ய அமர்ந்தான். இதற்குள் தேவலோகத்திலிருந்து பூஜை சாமான்களுடன் தேவர்களும் வந்துவிட்டனர். ஆடல் பாடல்களுடன் மந்திரங்களுடன் கும்பாபிஷேகம் செய்து பெரிய ஹோமங்களெல்லாம் நடத்தி வாத்தியங்கள் முழங்க பெரிய பெரிய அண்டாக்களில் நெய் ஒழுகும் சர்க்கரை பொங்கல், வெண்பொங்கல், வடை போன்ற நைவேத்தியங்கள் எல்லாம் படைத்து பல முறை விழுந்து வணங்கி இந்திரன் செய்த பூஜை கண்டு இறைவன் மகிழ்ந்திருக்கிறார். ஈசனார் மகிழ்ந்து, உனக்கு வரம் என்ன வேண்டுமென்று கேள் என்று சொல்ல, என்னை தொடர்ந்து வந்த பிரம்மகத்தி நீங்கியதே பெரிய வரம். உங்களை எப்போதும் மறவாமல் இருந்து பணிவிடை செய்ய வேண்டும், அது போதும் என்றானாம் இந்திரன். ஆனாலும் சிவபெருமான், நீ கட்டிய கோயில் என்றும் அழியாது. அதோடு என் கோயிலுக்கு நீ வேய்ந்த விமானம் இனி இந்திர விமானம் என்று உன் பெயராலேயே அழைக்கப்படும் என்று கூறியிருக்கிறார். இன்றைக்கும் கூட அதற்கு இந்திர விமானம் என்றுதான் பெயர். மதுரைக்கு போனால் மீனாட்சி அம்மன் கோவிலில் இதை பார்க்கலாம். அவன் பூஜித்த நாளான சித்திரா பௌர்ணமி அன்று இன்றும் அன்றும் இந்திரன் பூஜிப்பதாக ஆகமப்படி விழா நடக்கிறது. இந்திரனை அதன் பின் பிசாசுகள் துரத்தவில்லை. நிம்மதியாக தேவலோகத்தில் போய் சுகபோகங்களுடன் அரசாண்டான். ஆனால் மறக்காமல் ஆண்டுதோறும் தேவர்களுடன் வந்து சித்திரா பௌர்ணமி அன்று சுந்தரலிங்கத்தை பூஜை செய்து வணங்கி வந்தான். இந்திரனின் பழி தீர்த்து அவனை துரத்தி வந்த பிசாசுகளை விரட்டி அவனுக்கு காட்சி கொடுத்ததே சிவபெருமானின் முதல் திருவிளையாடல். இந்த முதலாம் திருவிளையாடலை படிப்பவருக்கும் கேட்பவருக்கும் படிக்கச் சொல்லி தூண்டுபவருக்கும் எதிரிகளை ஜெயிக்கும் வல்லமை கிடைக்கும், மிகுந்த புண்ணியத்தை தரும். இந்த கதை செல்வத்தையும் தரும், பழியையும் பிணியையும் அழிக்கக்கூடியது. என்ன நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் இறைவன் சிவபெருமானுடைய முதல் திருவிளையாடலை கேட்டு மகிழ்ந்தோம் அல்லவா? மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சிவபெருமானின் இரண்டாவது திருவிளையாடலை மகிழ்வோடு கேட்டு ரசிப்போம். கதைகளை தொடர்ந்து கேட்டிட நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிகழ்ச்சி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க.